Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technique champion Manigan. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல ரெண்டு சூப்பரான क्वेश्चन மணிகண்டன் தேடி. இது வந்து ஹையர் லெவல் क्वेश्चन பட் ஈஸி. ஹையர் லெவல் क्वेश्चन ஈஸின்றது நம்ம இந்த क्वेश्चन எல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படினா நம்ம தான் டாப்பர் எக்ஸாம்ல. ஆனா ஹையர் லெவல் क्वेश्चन ஈஸி வந்து திங்கிங் வந்து போய் பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஆழ்ந்து யோசிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க? given kinematic person இந்த given figure அப்படிங்க இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து கண்டுபிடிக்கணும். சோ வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் கனெக்ட் பண்ண போறோம். சோ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் கான்டாக்ட் பண்ணும்போது இந்த ஃபிக்ஸ்ட் லிங்க் ரெண்டு இடத்துலயும் இருக்கிறது வந்து நம்பர் லிங்க் 1ன்றோம். ஸ்லைடிங் வந்து லிங்க் 2 அப்புறம் இந்த முழுசா வந்து இங்க ஈவன் தோ ஜாயிண்டா இருந்தாலும் இவங்க முழுசா தான் கன்சிடர் பண்றோம் 3. அப்புறம் இவனையும் முழுசா கன்சிடர் பண்றோம் 4. அதுக்கு அப்புறம் இவனை முழுசா கன்சிடர் பண்றோம் 5. அப்புறம் இவனை முழுசா கன்சிடர் பண்றோம் 6. அப்புறம் இவனை முழுசா கன்சிடர் பண்ணா 7, இவனை முழுசா கன்சிடர் பண்ணா 8. இவன் தனித்தனியா கன்சிடர் பண்ணா பிரேக் இங்க வந்து இது மாதிரி பிரேக் மாதிரி காட்டியிருக்காங்க. இவன் 9, இவன் 10. சோ ஆக மொத்தம் எத்தனை லிங்க்? 10 லிங்க்ஸ். 10 லிங்க். ஜாயிண்ட் எத்தனை இருக்கு கண்டுபிடிங்க. ஜாயிண்ட் வந்து இந்த லிங்க்குக்கும் இந்த ஃபிக்ஸ்டுக்கும் ஒரு ஜாயிண்ட். அதுக்கு அப்புறம் இந்த ஃபிக்ஸ்டுக்கும் ஒரு இது முக்கியமா வந்து இந்த ஸ்லைடருக்கும் இந்த ஃபிக்ஸ்டுக்கும் இருக்க ஜாயிண்ட் வந்து மறந்துடுவோம். இதான் வந்து முக்கியமான ரெண்டாவது ஜாயிண்ட். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த லிங்க்குக்கும் இந்த சைடருக்கும் இருக்கிற ஒரு தேர்ட். அதுக்கப்புறம் இங்க ஃபோர்த். இது காமனா வந்து இது ரெண்டு இன்ட் பண்ணிருக்காங்க. ஃபோர்த் அது தனி ஃபிஃப்த். அப்புறம் 6. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 7th 8th 9th 10th 11 12 13. சோ 30. சோ எத்தனை ஹையர் பேர் இருக்கு இதுல? ஹையர் பேர் இல்ல. ஹையர் பேரே இல்ல. ஹையர் பேர் வந்து லைன் கான்டாக்டோ இல்ல பாயிண்ட் கான்டாக்ட் இருக்கும். ஹையர் பேர் இல்ல. அப்ப வந்து அது வந்து சைபர் ஆகிடும். அப்ப 3 10 - 1 2 13 3 9 27 2 13 26 26 27 26 போச்சுனா 1. இன்னைக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 27 26 போனா கண்டிப்பா 1 தான் வரும் அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ ஆனா என்னன்னா ஒரு இன்புட் மோஷன் கொடுத்தா ஒரு அவுட்புட் மோஷன் நடக்கும். நம்ம இங்க ஒரு புஷ் பண்ணனா ஸ்லைட் ஆகும் அவ்வளவுதான். சோ அதுல இருந்தே தெரிஞ்சிக்கலாம் நம்பர் ஆஃப் இன்புட் மோஷன் ரெக்வயர்ட் ஃபார் desired அவுட்புட் மோஷன் அதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சோ ஒரு இன்புட் மோஷன் தாலே 1 நடக்கும். அப்ப டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1. அழுத்தி பார்த்தாலே வந்து நம்ம சொல்லிடலாம் 1ன்னு சொல்லிட்டு ஃபார்முலா படி குட்ஸ்பேக் கிரைட்டீரியா படியும் சொல்லலாம். சோ இது சூப்பரான क्वेश्चन. பார்க்கும் பிரம்மாண்டமா இருக்கும். இது வந்து கேட்லலாம் இந்த மாதிரி தான் பெருசா கொடுத்துருவாங்க. பிரம்மாண்டமா இருக்கும். சால்வ் பண்றது கஷ்டம். ஃபார்முலாவே போடாம ஆக்சுவலா இந்த क्वेश्चन ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணாம சொல்லிடலாம் 1ன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் சொல்லிடலாம். ஆனா ஃபார்முலா போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் இந்த क्वेश्चनோட சிறப்பு. அடுத்த சிறப்பான क्वेश्चन பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் தி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் தி மெக்கானிசம். இதுல வந்து ஒரு கேம் ரோலர் ஃபாலோவர் மெக்கானிசம் கொடுத்திருக்காங்க. கேம் வந்து ஒரு பின் கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. கேம் வந்து ஒரு கேம் கூட ஒரு ரோலர் கனெக்ட் ஆயிருக்கு. அது ஒரு கனெக்டிங் ராட்ல இருந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மொத்தம் எத்தனை லிங்க் இருக்கு எத்தனை பேர் இருக்குன்னு பார்க்கணும். லிங்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேம் ஒரு லிங்க், அதுக்கப்புறம் ரோலர் ஒரு லிங்க், அதுக்கப்புறம் இந்த கனெக்டிங் ராட் ஒரு லிங்க், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம் இது ஒரு லிங்க். மொத்தம் 4 லிங்க் இருக்கு. அதுக்கப்புறம் பேர் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேமும் இந்த பின்னும் சேர்ந்தது ஒரு பேர். அதுக்கப்புறம் இந்த கேமும் இந்த ரோலரும் சேர்ந்தது ஒரு பேர். அதுக்கப்புறம் இந்த ரோலரும் ஒரு கனெக்டிங் ராடும் சேர்ந்தது ஒரு பேர். அதுக்கப்புறம் இந்த கனெக்டிங் ராடும் இந்த ஃப்ரேமும் சேர்ந்தது ஒரு பேர். மொத்தம் 4 பேர் 4 லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேரை வந்து ரெண்டா பிரிக்காங்க. எப்படின்னா லோவர் பேர் அதுக்கப்புறம் ஹையர் பேர் பார்க்கணும். நமக்கு தெரியும் பாயிண்டா லைன் கான்டாக்ட் இருந்துச்சு அது ஹையர் பேர். ஸோ கேமும் இந்த ரோலரும் பார்த்தீங்கன்னா ஹையர் பேர். மற்ற எல்லாமே டேர்னிங் பார்ல இருக்கும், டேர்னிங்ல இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் லோவர் பேர் இருக்குது. முக்கியமா இந்த 3யும் இந்த 4 வந்து ரெடண்டன்ட் லிங்க்னு சொல்றாங்க. சோ அது வந்து அது ஒரு 1 இருக்கு. சோ இப்போ 3 போட்டோம் அப்படினா 3 4 -1 -2 * 3 -1 -1. அப்ப 3 3 9 2 3 6. சோ 8 போனா 1 வரும். இப்போ இந்த ரெடண்டன்ட் லிங்க் தான் வந்து இந்த क्वेश्चनோட சிறப்பம்சம். இந்த क्वेश्चनல என்ன சிறப்பம்சம்னா ரெடண்டன்ட் லிங்க் வந்து அந்த கேமும் அந்த ரோலரும் அந்த கனெக்டிங் ராடும் ரெடண்டன்ட் லிங்க் அப்படின்றாங்க. சோ இதுதான் வந்து நமக்கு விக்கெட் டேக்கிங் क्वेश्चन. இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா கண்டிப்பா எல்லாரும் தப்பு தான். ரெடண்டன்ட் லிங்க் எல்லாரும் மறந்துடுவாங்க. நமக்கு குட்ஸ்பேக் ஞாபகம் வச்சிருக்கவங்க ரெடண்டன்ட் லிங்க் மறந்துடுவாங்க. இது மாடிஃபைடு குட்ஸ்பேக் கிரைட்டீரியான்னு பேரு. இது பேரு மாடிஃபைடு குட்ஸ்பேக் கிரைட்டீரியா. அது ரெடண்டன்ட் லிங்க் கன்சிடர் பண்ணி நம்ம போடுவோம். ஸோ இதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 1 தான். ஏன்னா ஒரு இன்புட் மோஷன் கொடுத்தா ஒரு அவுட்புட் மோஷன் தான் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டு சூப்பரான क्वेश्चन நமக்கு கற்றுக் கொடுத்த மணிகண்டனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.